தை மாதத்தில் வளர்பிறையில் வரும் சதுர்த்தி திதியை ஏன் முகுந்த சதுர்த்தி என அழைக்கிறோம் தெரியுங்களா? தை அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்பிறை சதுர்த்தியை முகுந்த சதுர்த்தி என்றும் வர சதுர்த்தி என்றும் அனுசரிக்கின்றோம். சியமந்தக மணியை அபகரித்ததாக ஸ்ரீகிருஷ்ணருக்கு ஏற்பட்ட அபவாதம் நீங்க இந்த சதுர்த்தி திதியில் ஸ்ரீ விநாயகரை வழிபட்டு ஸ்ரீகிருஷ்ணர் அருள் பெற்றதால் முகுந்த சதுர்த்தி என்ற பெயர் ஏற்பட்டது. துவாபர யுகத்தில் ஸ்ரீ விநாயகர் அவதரித்தது இந்த வளர்பிறை சதுர்த்தி திதியில்தான். இந்த நாளில் ஸ்ரீ சித்தி விநாயகருக்கு பூஜைகள் செய்து வழிபடுவது சிறப்பு. இன்றைய தினத்தில் நாள் முழுவதும் ஸ்ரீ விநாயகருக்கு விரதம் இருந்து மாலையில் மல்லிகை மாலைகள் சாத்தி எள் மோதகம் நிவேதித்து பூஜை செய்வது விசேஷம். நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்தும் கடவுளை வழிபாடு செய்யலாம். ஆனால் பருவநிலைகளுக்கு ஏற்றவாறு நமது பண்டிகைகளின் நிவேதனங்கள் அமைந்திருப்பது நம் தர்மத்தின் சிறப்பு. இதை ஒட்டியே பனிக்காலமான இந்த நேரத்தில் நமது உடல் வெப்பத்தை அதிகரிக்க குளிரை தாக்குப்பிடிக்க உதவும் எள்ளாலான பதார்த்தங்கள் நிவேதனமாக படைக்கப்படுகிறது.